இந்த 2026 யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது? அதாவது திண்ணில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வாய்ப்பு வந்த மாதிரி என் கூடவே தானே இருந்த செவ்வாழை உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில ராசிகளுக்கு சில அதிர்ஷ்டம் உண்டு. அந்த வகையில் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது குருபலம் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய மங்களகாரகனும் சரி, அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் சரி, இந்த ரெண்டுடைய தயவால தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கிறது வந்து மேஷராசிக்காரங்க தான். ஸோ அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்போட நல்ல மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அமைவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கும் நவடேஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. 2026 மே மாசம் வரைக்குமே திடீர்னு நடந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கலாம். நிறைய நாட்கள் பண்ணி தேடிட்டு இருந்தவங்க, மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் மொத 6 மாசத்துலயே நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ குரு உச்சமானதுக்கு பிறகு குருபலம் யாருக்கு அப்போ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்ப ரிஷபத்தை சொல்லும் போது ரிஷபராசியிலுக்கு இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. கண்டிப்பா அந்த டைம்ல அந்த மங்களகாரியம் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ரிஷபத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடகம். மே மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி பார்த்தாங்க அப்படின்னா மேரேஜ் வயசுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். அதனை எடுத்து கன்னி ராசியில 7ஆம் இடத்திலேயே சனி இருந்தாலும் கன்னி ராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்து சஃபரை கொடுப்பாங்க. டெஃபினட்டா அவங்களுக்குலாம் கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும். ஸோ இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கு 2026 கல்யாணம் அமைப்பு.